அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய நீங்க துவா செய்யுங்க எனக்காக. அல்லாஹுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம பேசுறோம், ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்ம நெருங்கணுமோ அந்த அளவுக்கு இந்த நாட்களை நெருங்கி நம்முடைய நன்மைகளை அல்லாஹுடைய காலடியில ஒப்படைத்து முழுமையான இறை விசுவாசியாக அல்லாஹ்விடத்தில் நாம் மறுமையில பிரியத்தையும் நேசத்தையும் அடைய வேண்டும். தோழர்களே, தாய்மார்களே, நிறைய நாம் துவா செய்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நமது கேப்டன் டிவி வழங்கக்கூடிய இந்த சஹருடைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக, அதான் நம்ம தயங்கி தான் இந்த தொடர் நம்ம எடுத்தோம். ஏன்னா இந்த விஷயங்கள் சஹருக்கு நேரத்தில் அந்த நேரத்துக்கு கொஞ்சம் மக்களுக்கு புரியுமா என்னன்னு சொல்லி, இருந்தாலும் கடந்த ஆண்டுகளில் பேசின தொடர்களை காட்டிலும் இந்த ஒரு தொடர் மக்கள் மத்தியில் குறிப்பாக பிள்ளைகளுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கு. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் நிறைய நம்ம பேசணும், மக்களுக்கு எடுத்து வைக்கணுங்கிற ஆசை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். இதை நன்மையாக்கி தர வேண்டும் என்பதற்காக நீங்க செய்யுங்க, துவா செய்து கொள்ளுங்கள். மறுமை நாளின் அடையாளங்கள், உலக அழிவினுடைய அடையாளங்களை பத்தி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல கடந்த நாட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து நபித்தோழர்களுடைய காலத்துல என்னென்ன அடையாளம் நடந்து முடிஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போது என்னென்ன அடையாளங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இதே அடையாளம் இனியும் நடக்கும், இப்ப நடக்கவும் செய்யுது, உலக அழிவினுடைய கடைசியில் நடக்கும் அப்படிங்கறத ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நாம பார்க்க போற அடுத்த கட்ட அடையாளம் என்னன்னு சொன்னா, ஸுஹ்ருஃபத்தில் மசாஜித், பள்ளி வாசல்களை அலங்காரப்படுத்துறது, வத்தபாஹி பிஹா, அதை கொண்டு பெருமை அடிக்கிறது. இதுதான் இன்னைக்கு பார்க்க போற ஒரு அடையாளம். பள்ளி வாசல் வச்சு பெருமை அடிக்கிறதும் அதை ஓவரா அலங்காரப்படுத்துறதும் இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இந்த ஒரு அடையாளம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப துல்லியமாகவே நடந்து கொண்டு இருக்கு. கண்ணால பார்க்கிறோம் இந்த அடையாளம் இல்லையா? பள்ளிவாசல் என்பது எதுக்காகங்க? இன்னைக்கு பள்ளிவாசல்லாம் என்ன, அதனுடைய ஒவ்வொரு தகவலையும் நம்ம படிக்கும் போது சுபஹானல்லாஹ் நெகிழ்வடையுது. காபத்துல்லாவுக்கெல்லாம் போறோம், அங்க போனோம்னா காபத்துல்லா பார்க்கும் போதெல்லாம் கண்கள்ல அப்படியே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த இடத்துல உட்கார்ந்தாலே ஏதோ ஒரு பெரிய சார்ஜ் வந்த மாதிரி நமக்கு ஈமான்ல ஒரு வேகம் ஏற்படுது இல்லையா? சோ பள்ளிவாசல் என்பது இப்படியான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அல்லாஹ் உலகத்து நிறைய இடங்களை படைத்திருந்தாலும் கூட அவன் நேசிக்கிற அவனுடைய அருளையும் அவனுடைய பரக்கத்துகளையும் அவனுடைய கருணை மழையும் பொழிக்கிற இடம் என்று சொன்னால் இது பள்ளிவாசல் தான். அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் என்று சொன்னால் அது கடை வீதிகள், ஷாப்பிங் மால்ஸ். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? அல்லாஹ் ஷாப்பிங் அதுக்குன்னு போகக்கூடாது, தடை செய்யப்படலாம் நம்ம சொல்ல வரல. அங்க அல்லாஹ் நம்ம அதிகம் நினைச்சு பார்க்க மாட்டோமா இல்லையா? அங்க வியாபாரம் எப்படி பண்ணணும், எப்படி நம்ம கொடுக்கல் வாங்கல் செய்யணும், ஒரே சண்டையா இருக்கும், கூச்சலா இருக்கும், குழப்பங்களா இருக்கும். ஆனா பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அப்படியே நிசப்தமா இருக்கும். மக்கள் தங்களுக்குள்ள ரொம்ப அல்லாஹ் நினைத்துக் கொள்வார்கள், இபாதத்துக்கள் அதிகம் ஆர்வப்படுவாங்க. ஒன்னும் இல்லைங்க, பள்ளிவாசல்ல போய் நீங்க அப்படியே அமைதியா சாஞ்சு 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு பாருங்க, மனசுல உள்ள ரணம், கவலை, கஷ்டம் எல்லாம் அப்படியே நீங்கி விடுகிறது. ஆனா இன்னைக்கு யார் நம்ம அதை கரெக்டா ஃபாலோ பண்றா? இல்ல. சோ பள்ளிவாசலை பத்தி அடுத்த ஒரு முன்னறிவிப்பு இருக்குது, அடுத்த ஒரு அடையாளம் இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இங்க என்ன பாயிண்ட்? பள்ளிவாசலை ரொம்ப அலங்காரப்படுத்துறது. இது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மின் அஷராத்தி ஸாஆ, மறுமை நாளின் அடையாளத்தில் உள்ளதுதான் ஐயத்தபாஹல் அன்னாசு ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களை ரொம்ப அலங்காரப்படுத்துறது. சோ பள்ளிவாசல் அப்ப அலங்காரப்படுத்த கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அப்படி அல்ல. பள்ளிவாசலுக்கு தேவையான அழகான சிமெண்ட் நல்ல அழகா அலங்காரப்படுத்துறது, பள்ளியை பார்க்கும்போது ரொம்ப கண் குளிர்ச்சியாக ஒரு செட்டப் வைக்கலாம், பெரிய தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு மினாராவுக்காக ஒரு இடத்துல ஒரு பள்ளியில பாக்குறோங்க, மினாரா 4 மணி நேரம் பெருசா வச்சுட்டாங்க, 5-6 லட்சம் செலவு பண்ணி. ஆனா பள்ளிக்குள்ள பார்த்தா இன்னும் தர பூச முடியாத அளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அந்த ரூஃப் கூட போட முடியாம தார்பா ஒரு பகுதியில, அதாவது அந்த மினாரா வரைக்கும் ரூஃப் போட்டிருக்காங்க. இன்னொரு செக்ஷன் இன்னொரு பக்கத்துல ஒரு இருக்கு, அந்த இடம் பாத்தீங்கன்னா இன்னும் ரூஃப் கூட போட முடியல. இன்னும் பள்ளியோட உள்பூசு வேலையும் ஆரம்பிக்கல. சோ இந்த அலங்காரப்படுத்துறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? நிறைய செலவுகளை பண்ணிடுறோம். அடிப்படையான விஷயத்தை என்ன பண்றது இல்ல, செலவுக்கு காசு இல்லைங்க, என்ன பண்றதுங்க, இதுக்கே செலவாகி போச்சு. இந்த மாதிரி இது ஒரு டைப். ஆனா இன்னும் சில பள்ளிவாசல்களை பார்க்கிறோம், என்ன செய்யறாங்க, நல்ல காசு இருக்குதுங்கிறதுக்காக ஃபுல்லா போட்டு கிராண்ட் ஆக்கி விட்டுறாங்க.
ஆனா என்ன 5 வேளை தொழுகை நடக்கும், அப்புறம் பள்ளியை போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க, ஒரு பணி நடக்காது. இதுக்காக பள்ளிவாசல்கள் என்பது தொழுவக்கூடிய ஒரு இடம், தாவாவுடைய ஒரு களம், மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடம், எல்லா விதமான ஜகாத்துகள் ரசூலுல்லாஹ்ல பங்கிடப்பட்டு இருக்கிறது, போர் கைதிகள் கட்டி வச்சிருக்கிறாங்க போன்ற நிறைய தகவல்களை பார்க்க முடியுது. ஆனா இன்றைக்கு பள்ளிவாசல் என்று சொன்னாலே ஒரு பெரிய பிரம்மாண்ட பள்ளியா இருக்கும், 1000 4000 பேர் தொழுவாங்க. ஆனாலும் கூட 5-10 பேர் தொழுவக்கூடிய இடமாகத்தான் இன்னைக்கு பள்ளிவாசல் இருக்கு. 4000 பேர் தொழக்கூடிய பெரிய பள்ளியை கட்டி வச்சிருப்பாங்க, ஆனா மக்களுடைய வரத்து கம்மியா இருக்கும். ஆனாலும் கூட பள்ளியை ஓவர் அலங்காரம் பண்ணி எந்த அளவுக்குன்னா தொழில் நம்ம நிற்கும் போது அதுக்குன்னு அழகா மேட் போட்டு ஏசியை போட்டு அழகான ஒரு பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்க தப்பு கிடையாது. ஆனாலும் கூட ஓவரா அலங்காரம் படுத்துறோமா இல்லையா, இதுதான் ரசூலா தடுத்து இருக்கிறார்கள். எப்படி இன்னொரு ஹதீஸையும் பாருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை கொண்டு அவங்க பெருமை அடிப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை பத்தி நான் அடுத்து சொல்றேன். முதல்ல இந்த ஹதீஸ் சம்பந்தமாக சில சஹாபாக்களுடைய கூற்றுகளை நம்ம என்ன செய்யறோம் தெரிந்து கொள்றோம். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி, அனஸ் அவர்கள் சொல்றாங்களாம், அதாவது யதபாஹவுன பிஹா, பள்ளிவாசலை கொண்டு ரொம்ப என்ன செய்வாங்க, வரம்பு மீறி அவங்க அதை அலங்காரப்படுத்துவார்கள். அதே மாதிரி உமர் இப்னு கத்தாப் ரொம்ப அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. என்ன, அவங்க மஸ்ஜித் நபவி மதீனா பள்ளிவாசலை மீண்டும் ரீபில்ட் பண்ணும்போது அதை இன்னும் கொஞ்சம் அழகா பெருசா விசாலமா கட்டக்கூடிய முயற்சியில் இறங்கும் போது அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அகின்னன் நாஸ் மினல் மத்ரி, மழையில இருந்தும் வெயிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இருந்தா போதும்பா. சரியா, என்ன சொல்றாங்க பாருங்க, பள்ளிவாசல் எதுக்கு, அழகான நிழல் கொடுக்கணும், மழை பெஞ்சா நம்மளை தடுக்கணும், இதுக்கு தானே, அதுக்கு நீங்க செய்யுங்க. வையாக்க நான் உங்களை எச்சரிக்கிறேன், அன் துஹ்மர்ர அவ் துஸஃபர ஃபதுஃப்தினன் நாஸ, ரொம்ப அப்படியே போட்டு சகப்பு கலரா அடிச்சு வைக்கிறது, மஞ்சள் கலரா பூசி வைக்கிறது, இப்படியெல்லாம் நீங்க அடிக்கிறத அவங்களை எச்சரிக்கிறேன், அது மக்களை குழப்பி விடும், தொழுகையை விட்டு திசை மாறி விட்டுரும், எனவே நீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் கீழ் வந்த சஹாபாக்களுடைய கருத்துக்களை பார்க்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, அதாவது பள்ளிவாசலை அலங்கரிப்பதும் அதை கொண்டு பெருமை அடிப்பதும் மறுமை நாளின் அடையாளம். இந்த ஹதீஸ்ல சஹாபாக்கள் எவ்வளவு கண்ணு கருத்துமா இருந்திருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அதாவது உமர் இப்னு கத்தாப் அவங்க தடையே போட்டு இருக்கிறார்கள், பள்ளியை நீங்க அளவுக்கு மீறி அலங்காரப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு அலங்காரப்படுத்துறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அறிவிப்பிலேயே கூடுதலான ஒரு தகவல் என்ன, பள்ளிவாசலை கொண்டு பெருமை அடிக்கிறது. பள்ளிவாசல்ங்கிறது இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் அமைப்புக்கு இத்தனை பள்ளி இருக்கு, என் அமைப்புக்கு மாறியான பள்ளி உங்களுக்கு எல்லாம் இருக்காயா என்று பெருமை பீத்தக்கூடிய அளவுக்கெல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசல் என்பது எல்லா மக்களையும் அரவணைக்கக்கூடிய இடமா இருக்கணும். நீ வராத நான் வரமாட்டேன் இப்படியான சண்டை சச்சரவுகளையும் நீங்க பள்ளிவாசல்ல பார்க்கிறோமா இல்லையா, இது பத்தி நம்ம டீப்பா பேச வேண்டிய நிலைகள் இருக்கு. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அடையாளம் மறுமை நாளுக்கான அடையாளம் நிகழ்ந்து இருக்கிறது. இது இன்னும் இது விஷயத்தை அதிகமாகும் என்பதை நம்மால பார்க்க முடியும். இது ஒரு வகையான அடையாளம். அடுத்து பாருங்களேன், அடுத்த அடையாளம் என்பது அத்ததாவுலு ஃபில் புன்யான். என்னது, கட்டிடங்களில் மக்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உயர்ந்து சொல்லுவார்கள். கட்டிடங்கள் என்று சொன்னால் நிறைய பில்டிங்கள் உயரமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அன் தரா அல் ஹுஃபாத அல் உராத அல் ஆலத ரிஆஷாஇ யததாவலூன ஃபில் புன்யான், அதாவது கடுமையான வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், மேலும் செருப்பு கூட அணிய முடியாத மக்கள்லாம் கூட என்ன செய்வாங்க, உயரமான பில்டிங் அவங்க கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு பொசிஷன், இந்த ஒரு நிகழ்வு நடந்தால் மக்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அது மறுமை நாள் நெருங்கி விட்டது என்பதற்கான ஒரு அடையாளம். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மன் அஸ்ஹாபு ஷாஇ வல் ஹுஃபாதி அல் ஜியாஇ அல் ஆலத், இப்படி செருப்பணியாதவங்க, அது ஆடு மேய்க்கக்கூடியவங்க நீங்க சொன்னீங்க இல்லையா, இவங்க எல்லாம் யாருன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்ல அரபுகளை பத்தி தான் நான் இங்க பேசினேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சோ இவர்கள் என்ன இன்னைக்கு செய்வாங்க, இன்னைக்கு ஒரு காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா இருக்கட்டும், அனைத்து நபிமார்களுமே ஆடு மேய்க்கக்கூடியவங்களா தான் இருந்தாங்க. சோ ஆடு மேய்க்கக்கூடியது அதிகமான ஒரு தொழிலா அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியான அரபு தேசங்களை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு அழகான ஒரு உயரகமான மாளிகைகளையும் எங்க போனாலும் பில்டிங்களுமாக தான் இன்னைக்கு இருக்குது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அடையாளமா இல்லையா, இது நிகழ்ந்து இருக்குதா இல்லையா இன்னைக்கு, அப்படியானதை பார்க்கிறோம். அதே மாதிரி அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தகுமு ஸஆ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யததாவலு நாஸு ஃபில் புன்யான், அதாவது மக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள்.
எப்படி உயரமான பில்டிங்களை கட்டுறதுல நீயா நானாங்கிற போட்டி ஏற்பட்டு விடும். இதை இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அதாவது நான் இத்தனை ஃப்ளோர் வச்சு கட்டுறேன், நான் ஒரு 150 ஃப்ளோர் வச்சு கட்டுறேன்னா நான் பார் 200 ஃப்ளோர் கட்டுறேன் என்று தங்களுக்குள்ள போட்டி போட்டு கூட என்ன செய்றாங்க. இன்னைக்கு உயர் ரகமான கட்டிடங்களை எழுப்புவதில் மக்களுடைய நிலையை பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அடையாளத்தினோட நிலையா பார்க்கிறோம். இது ஒரு வகையான அடையாளம். அடுத்த அடையாளம் பாருங்க, மிக முக்கியமான ஒரு அடையாளம். பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒரு ஒரு பெண் என்ன செய்வாங்க, தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். ஒரு தாய், ஒரு பெண்மணி பெற்றெடுக்கக்கூடிய குழந்தை யாரா இருக்கும்? ஒரு எஜமானியை, தன்னை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை பாருங்கள். சஉഖ்பிருக அனி அஷ்ராத்திஹா, தோழர்களே மறுமை நாளுடைய அடையாளத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லவா? சஹாபாக்கள் சொல்லுங்களேன் யார் ரசூல் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, இதா வலதத்தில் அமது ரப்பதஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பதுதான் அந்த அழிவினுடைய அடையாளத்தில் ஒன்று என்று பெருமானார் தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த அடையாளம் சம்பந்தமாக நம்ம சில நுணுக்கமான தகவலை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் குர்துபியாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இமாம்களாக இருக்கட்டும், நிறைய செய்திகளை இது சம்பந்தமாக பதிவிட்டு காமிக்கிறாங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு பெண்மணி தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பதுன்னா என்ன அர்த்தம்? அதுல அதாவது அடிமைத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் உயரமான பதவிகளுக்கு வருவாங்க, அது மாதிரி நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அல்லது இன்னும் நம்ம அதிகமான விஷயம் என்னன்னு சொன்னா, பெத்த தாய் தகப்பன பிள்ளைகள், அதாவது ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்வான், மதிக்க மாட்டான், கவனிக்க மாட்டான், அவங்களுக்கான எந்த சவரசனையும் செய்ய மாட்டான். கடைசியில அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, மகளுடைய வீட்டுல போய் தஞ்சம் புகுவாங்க இல்லையா? சில பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே பாக்குறாங்க. இன்னும் சில பெண்கள் வீட்டுல வேலைக்காரியை போலத்தான் தாயை வைத்திருக்கிறாள். ஏமா பிள்ளைக்கு சோறு விட்டு, ஏமா வீட்டை தொடச்சு விடாமா, என்ன சும்மாவே உட்காந்து பார்த்துட்டு இருக்கேமா, உங்க மருமகன் வரக்கூடிய நேரம் வந்துருச்சு, எலும்பி வீட்டை தொடச்சு விடுங்க, இப்ப புள்ள அழுகுல பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கீங்க என்று ஒரு வேலைக்காரியாகத்தான் மகளோட வச்சிருப்பா. அப்போ ஒரு தாய் யாரை பெற்றெடுத்துட்டாங்க, தன்னை நிர்வகிக்கக்கூடிய ஒரு எஜமானியை பெற்றெடுத்துட்டாங்களா இல்லையா? சோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பண்ணலாம், இந்த அடையாளத்தை நீங்க பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, இமாம்களுடைய கருத்தை நம்மால பார்க்க முடிகிறது. இதையும் தாண்டி நம்ம என்ன செய்யறோம், நிறைய கருத்துகள் நமக்கு இருந்தாலும் கூட சோ ஒரு பெண்மணி தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் என்று சொல்லும் போது பெற்றோர்கள் கைவிடப்படுவார்கள். இப்படியான பொதுவான அர்த்தத்தை நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்கொண்டு பேசுவோம். இது ஒரு நீண்ட நெடிய நேரங்கள் எடுத்து பேச வேண்டிய ஒரு அடையாளம். இன்னைக்கு தாயும் தந்தையும் யாருங்க? சுப்ஹானல்லாஹ். பெற்றோர்களுடைய அந்த நன்மைகளை குறித்து பேசும்போது நம்முடைய மனசுல அப்படியே ஒரு நெகிழ்வு ஏற்படுகிறது. அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவது எவ்வளவு பெரிய பாவம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானோ, அதை விட அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிற ஒரு பாவம் தான் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு யாதொன்றையும் இணை கற்பித்து விடாதீர்கள். அப்படி சொல்லிவிட்டு வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், உபகாரம் நீங்கள் செய்யுங்கள். இப்படி குர்ஆனுடைய நெடுகிலும் அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கிறது எவ்வளவு பெரிய விளைவுகளை, பாவங்களை, அழிவுகளை, நாசங்களை உண்டாக்குமோ, அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு பாவம் என்பது பெத்தவங்களை புண்படுத்துறது. சமீபத்தில் ஒரு சகோதரர் திடீர்னு அவருடைய கவலை, அழுகையை வெளிப்படுத்துறார். என்னுடைய வாப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது நான் அவங்களை கண்டுக்கல, நான் எவ்வளவோ அவங்களுக்காக நான் பணிவிட செஞ்சிருக்கணும், ஒன்றும் செய்யல, இப்போ நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அலிம்சா, ஆனா என்னுடைய வாப்பா அம்மா உயிரோடு இல்லை. இது யதார்த்தம். நிறைய மக்கள் செய்யக்கூடிய தவறு. இன்னைக்கு பெத்த தாயும் தந்தையும் ஒரு பாரமாக, ஒரு சுமையாக பார்க்கிற ஒரு காலகட்டம் தோழர்களே இது. தாயும் தந்தையும் அல்லாஹ் சொல்றான், பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தோடு உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்தாளா இல்லையா? கொஞ்சம் இவர் வளர்ந்துட்டா கொஞ்சம் தாய்க்கு என்ன செய்யணுமோங்கிறதெல்லாம் மறந்துடுறான். அந்த தாய் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை நம்ம வந்திருக்க முடியுமா? உண்மையிலேயே நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா, நம்முடைய மனைவி கன்சீவ் ஆகும்போது அந்த ஒரு சில மாதங்கள் அந்த பெண்மணி படுகிற பாடு, இஷ்டப்பட்டது சாப்பிட முடியாது, அப்படியே வாமிட்டா வரும், தலை சுத்தும், உடம்பெல்லாம் போட்டு உருக்கி எடுக்கும். இருந்தாலும் அந்த பெண்மணி தாங்கிக் கொள்வா. என்ன சொல்லுவா, என் புள்ள நல்ல மாதிரி வளர்ந்தா போதும். 6 மாசம் 7 மாசம் அடையும் போது அந்த வீங்கிய வயிற்றோடு உட்கார முடியாது, எழும்ப முடியாது, இஷ்டப்பட்ட ஆடையை உடுத்த முடியாது, நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வர முடியாது, இருந்தாலும் தாங்கிக் கொள்வார், என் புள்ள நல்ல மாதிரி பிறந்தா போதும்.
மருத்துவர்கள் சொல்லிவிடுவார்கள், இந்த சாப்பாடெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுமா, இதெல்லாம் உன் பிள்ளைக்கு கேடு விளைவிக்கும். ஆனா அந்த ஃபுட்டு அந்த அம்மாவுக்கு பிடிக்கும், தாய்க்கு பிடிக்கும். என் பிள்ளைக்கு பிடிக்காதுல்ல, இதனால் என் பிள்ளைக்கு பாதிப்படணும்னு உடனே விட்டுருவாங்க. ஏமா அவனுக்கு சுகர் அதிகமா இருக்கு, குழந்தை பிறகு நம்ம பாதிப்பா நீ ஆயிடுவேன்னு உடனே சுகரையே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ டயட்ல இருக்க ஆரம்பிச்சிருவாங்க, நடக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்? நல்ல சுகமா என் புள்ள பிறக்கணும். இப்படி குழந்தை சனித்ததிலே இருந்து அந்த தாய் படுகிற பாடு இருக்கே, சுபஹானல்லாஹ், அந்த பிரசவ வலி இருக்கே. இன்னைக்கு அறிவிக்கிறாங்க, அதாவது ஒரு 40 பேருக்கு ஒரே டைம்ல ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. 40 பேர், ஒருத்தனுடைய வலியே கஷ்டம். இப்ப எனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த வலி எவ்வளவு இருக்கும், எவ்வளவு அளவு இருக்கும். அது மாதிரி 40 அளவு ஒரு பெண்மணி அடைகிறார் குழந்தையை பிரசவிக்கும் போது. உண்மையிலேயே ஒரு தன்னுடைய மனைவி பிரசவிப்பதை பார்க்கும்போது அவனுக்கு வரக்கூடிய ஞாபகம் தன்னுடைய தாயின் ஞாபகம் வரும் இல்லையா? தாய் என்னதான் நமக்கு திட்டிருந்தாலும், நமக்கு துரோகம் செய்திருந்தாலும், நமக்கு பணிவிடை செய்யாமல் பின்னாடி போயிருந்தாலும் கூட அதெல்லாமே நினைத்து பார்க்க கூடாது. ஒரு தாய் விபச்சாரியாக இருந்தாலும் அந்த தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தோழர்களே. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அடையாளம் என்னது? ஒரு பெண்மணி தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். அதாவது ஆதரவு இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல், பார்க்க ஆள் இல்லாமல், உதவி செய்ய ஆள் இல்லாமல், ஒரு சாப்பாடு ஒரு வேளை சாப்பிட்டியாமான்னு கேட்க கூட ஆள் இல்லாம மகளுடைய தயவிலே அங்கேயும் போய் அடிமையாக வாழுகிற காலகட்டம் இந்த காலகட்டம். பெருமானார் எச்சரித்த ஒரு காலகட்டம். அப்படியான தாயை வேதனைப்படுத்துகிற ஒரு மனிதனோ ஒரு பெண்ணோ ஆணோ என்ன நினைக்கணும்? நான் பிரசவிக்கும் போது நான் என்னுடைய தாய் வந்து வெளியே வரும், என் தாய் எவ்வளவு துடியாய் துடித்திருப்பாள். அல்லாஹ்வே சொல்றானே, பலகீனத்துக்கு மேல் பலகீனத்தோடு சிரமங்களையும் வலிகளையும் கஷ்டங்களையும் தாங்கி அல்லவா உன்னுடைய தாய் உன்னை பெற்று எடுத்தாள். ஏன்? அவள் உன்னை பிரசவிக்கும் போது அவள் யோசித்ததெல்லாம் என்னுடைய குழந்தை நல்ல மாதிரி வெளியே வர வேண்டும். கண் விழித்து மயக்கம் தெளிந்த பின்னால் அந்த தாய் முதலாக தேடக்கூடியது தன்னுடைய பிள்ளை. என் பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்கக்கூடிய வார்த்தை முதல்ல கேட்பாங்க. இப்படியான தாய் அந்த குழந்தையை பிறந்தது அப்புறமா அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும், பால் கொடுக்கணும். அப்படி அந்த நேரங்களில் அந்த தாய் படுகிற கஷ்டங்கள் இருக்கா இல்லையா? அல்லாஹு அக்பர், சொல்லி மாள முடியாத தோழர்களே. அப்படியான ஒரு சிரமத்தை ஒரு தாய் அடைகிறார். அந்த குழந்தைக்கு திடீரென்று அழுகு, எதுக்கு அழுகுனே தெரியாது. கணவர் கோச்சுக்குவாரு, ஏன் அழுகுன்னு கத்துவாரு. இருந்தாலும் அந்த குழந்தை அப்படியே தோளிலே போட்டுக்கொண்டு இரவெல்லாம் நடந்து அந்த குழந்தையை அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி உறங்கிய பின்னால் வெறும் 1 மணி நேரம் உறங்கி எழக்கூடிய பெண்மணிதான் தாய். கணவனுடைய வருமானமோ ரொம்ப குறைவாக இருக்கும், இருந்தாலும் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும், பிள்ளை ஆசையாக கேட்ட பொருளை வாங்கி தர வேண்டும் என்று ஏங்கி துடிக்கிறாளே, அவள்தான் தாய். தனக்கு பசி என்று வந்தாலும் கூட பிள்ளைக்கு உணவருந்தி விட்டு தான் தன் பசி ஆற்றுவாளே, அவள்தான் தாய் என்பர்களே. ஆனால் அந்த தாயினுடைய பாசத்தையோ மகத்துவத்தையோ வாய்க்கிலேயே ஈஸியா பேசிட்டு போயிடுறோம். ஆனா அந்த தாயை பராமரிக்கணும், அந்த தாயினுடைய முகத்திலே மகிழ்ச்சியை மட்டுமே நான் பார்க்க வேண்டும், அந்த தாயினுடைய முகத்தில் நான் கவலையை பார்த்து விடக் கூடாது என்கிற அந்த ஒரு ஆசை பேசுகிற எனக்கும் இருக்க வேண்டும், உங்களுக்கும் வர வேண்டும் தோழர்களே. அந்த அடையாளத்தை தான் இன்னைக்கு கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு தாய் ஒரு பக்கம் இருந்தாலும் தந்தையை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் இன்னைக்கு அதிகமாக இல்லை. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறான். நமக்கு தெரிஞ்ச ஒரு உறவுக்காரர், நம்முடைய சொந்தக்காரர் வெளிநாட்டில் போய் இருக்கிறார், 3 பிள்ளைகள் இருக்குது. அவர் அதிகமாக ஃபீல் பண்ணுவார், நான் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் அரவணைப்பா இருக்கிறேன், அவங்க நல்லா அங்கே செழிப்பா இருக்கிறாங்களா இல்லையா, அதுக்காக நான் கஷ்டப்படுறேன், பரவாயில்லை. இப்படி ஒவ்வொரு ஆண் மகனும் தன்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியா வைக்கணும், பிள்ளைகள் நல்ல பரக்கத்தா அவங்கள வாழ வைக்கணும், நல்ல செழிப்பா அவங்கள படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆணும் போய் கஷ்டப்படுறான். அல்லது ஊர்லயே வேலை பார்க்கறவன் இருந்தாலும் கூட எவ்வளவு இழப்புகள் சந்திக்கிறான், எவ்வளவு விதமான சிரமங்களை. ஒரு நாள் ஃபுல்லா அலைஞ்சு ஓஞ்சி வெயில்ல திரிஞ்சு அந்த பிள்ளைக்கு வந்து நல்ல மாதிரி ஆசைப்பட்டு கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கணும். இப்படி தாயும் தந்தையும் ஒன்றாக இணைந்துதான் தன் பிள்ளையை வளர்த்து எடுக்கிறார்கள். கஷ்டமே தெரியாம ஓலை வீட்டுல வாழ்ந்தாலும் தன் பிள்ளை நல்ல மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்போடு தன்னுடைய பிள்ளையை வளர்த்து எடுத்து அந்த பிள்ளையோ வளர்ந்து வரும்போது விவரம் தெரிவதற்கு முன்னாலேயே அத்தாவையும் அம்மாவையும் வாப்பாவையும் என்ன செய்யறாங்க, வாப்பாவையும் உம்மாவையும் எதிர்த்து பேசக்கூடியவங்களா ஆயிடுறாங்க. இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம், தாயை பார்த்து வா போ என்று பேசுகிற ஒரு வார்த்தை. இறைவன் சொல்றானா இல்லையா, வலா தக்குல்லஹுமா உஃப், உங்களுடைய தாய் தந்தையை பார்த்து நீங்க சீ என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தி விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தன் தாய் மீது ரொம்ப, அவங்களோட வாழ்ந்த காலம் கம்மியா இருந்தாலும் கூட, அவங்க இஸ்லாத்துல இல்லைனாலும் கூட தாயின் மண்ணறைக்கு அவ்வப்போது போயிட்டு அந்த தாய் நினைத்து அழாத நேரம் இல்லை தோழர்களே. அப்படி சஹாபாக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாய் தந்தைக்கு அவ்வளவு மதிப்பை தந்திருக்கிறார்கள். இன்னைக்கு எனக்கும் என் தாய்க்கும் என் மனைவிக்கும் ஒத்து வரலங்கிறக்கா தாயை
அதாவது அரவணைக்காத ஆண்களை இன்னைக்கு பார்க்கிறேனே. வீட்டுக்கு வந்த பெண் கூட மாமியார் ஏதோ அப்படி இப்படி இருந்துட்டாலும் கூட பொறுமையா இருக்கிறேன், என் தாயை பார்க்கமா நான் பார்க்கிறேன், அந்த பார்வையும் இல்லையே. சண்டையிட்டு கொண்டு அதாவது புருஷனுக்கும் அம்மாவுக்கும் மத்தியில பிரிவினை உண்டாக்கக்கூடிய பெண்களையும் இன்னைக்கு அதிகமாக என்னால பார்க்க முடியுதே. இவ்வளவு பெரிய இழப்பு. என்ன பண்ணுவாங்க? ஒரு மகனுடைய வீட்டில் இருக்கிறாங்களா, நல்ல வசதியா நம்ம இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், நம்மளே பார்த்துட்டு போறோம். ஏன் இன்னொரு மகன் இருக்கிறார்களா, அவர் அந்த வீட்டுக்கு போட்டோம், இன்னொரு மகள் இருக்கிறாங்களா அங்க போய் வாழட்டும், நாங்களே தான் வச்சு பார்க்கணுமா? சுபஹான், பாரமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. என்ன சொல்லுவாங்க? அவங்க இளமையில என்ன பார்த்தாங்களா? இப்படியான ஒரு அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசியை மக்கள் எதிர்பார்க்கிறான். தாய் தந்தையினுடைய பாசத்துல கூட உண்மையிலே அவங்க பலகீனம் அடைந்து விட்டால், வயோதிகத்தை அடைந்து விட்டால் மக்கள் சலிப்படைறான் பாருங்க, கஷ்டப்படுறான் பாருங்க. என்னமா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற, எப்பத்தாலும் அதாவது வாய் பேசிக்கிட்டே இருக்கிறீ, அல்லாண்டு கடமா என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் ஏன் டைம் எடுத்து பிரத்யோகமா சொல்றான், உன்னுடைய தாய் தந்தையை பார்த்து சீ என்று கூட சொல்லாதப்பா. சுப்ஹானல்லாஹ். தாயும் தந்தையும் எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள். யார் ஒருவன் தாய் தந்தையினுடைய சாபத்தை அடைவானோ, ஒரு தாயுடைய கோபத்தில் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா அல்லாஹ் அவனை சபிக்கிறான், அல்லாஹ் அவனை வேதனைக்குள் வேதனை ஆக்குறான். நண்பர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தாய் தந்தைனா யாரு? அவங்க குரலுக்கு மேல் நம்மளுக்கு குரல் உயரக்கூடாது. எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய தாய்க்காக தந்தைக்காக துவா செய்கிறார்கள். ரப்பிர்ஹம்ஹுமா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, ஒரு பிள்ளை துவா கேட்கிறான், ஆணோ பெண்ணோ, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னுடைய தாயும் தந்தை எவ்வளவு என கனிவாக பணிவாக அவங்களுடைய எல்லா இன்ப துன்பங்களையும் தியாகம் செய்துவிட்டு எனக்காக அல்லவா அவர்கள் என்னை அரவணைத்தார்கள். அப்படி சின்ன வயசுல அவங்க எப்படி என்னை அரவணைச்சாங்களோ அதுபோல நானும் அவங்களை அரவணைக்கணும் யா அல்லாஹ், அதற்கான வழியினை தா என்று எத்தனை பிள்ளைகள் துவா செய்கிறார்கள். என்ன இன்னைக்கு பெத்தவங்க விரும்புவாங்க? என் புள்ள நல்ல மாதிரி போயிட்டு வரணும். 40 வயசு ஆனாலும் 30 வயசு ஆனாலும் வெளியே போகும்போது துவா செய்து அனுப்பக்கூடியவள் தாய். அந்த புள்ள போயிட்டு வீட்டு வர வரைக்கும் துடித்து கொண்டு அமரக்கூடியவள் தாயாக இருப்பாளா இல்லையா? அதுக்கு மனைவிமார்களை கொலை சொல்ல வரல, மனைவிகளும் அதே அளவுக்கு பாசத்தோட விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஆனா தாயை பொறுத்த வரைக்கும் மனசுல எழக்கூடிய எண்ணம், நம்ம புள்ள எத்தனை 40 வயசு ஆயிருக்கும், அவருக்கு தலைவசர புள்ள இருக்கும், ஆனாலும் கூட பாதுகாப்பா போயிட்டு வாமா. அந்த தாய் படக்கூடிய ஏக்கம், போயிட்டு வரக்கூடிய அந்த புள்ள என்னம்மா சாப்பிட்டீங்களா, என்னம்மா நீங்க உங்களுடைய இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து வயசான அப்பாட்டி அம்மாட்டி உட்கார்ந்து பேசுறாங்களா? இன்னைக்கு கிடையாது. அத ரசூலா சொன்னாங்க. எல்லாம் கை விட்டுருவான், இன்னைக்கு தர்கால கொண்டு போய் விட்டுருவான். தாய் தான் அதாவது முதியோர் இல்லங்கள் இன்னைக்கு அதிகமாகி கொண்டு இருக்கிறது. ஒரு ஆண்டுல மட்டும் இன்னைக்கு 50க்கு மேற்பட்ட முதியோர் இல்லங்கள் அதிகமாக இருப்பதாக வரலாறுகள் அதாவது புள்ளி விவரங்கள் சொல்லுது. எத்தனை நம்முடைய ஜமாத்து நண்பர்கள் கூட முதியோர் இல்லங்கள் நடத்துகிற அளவுக்கு நிலைமை. யோசித்து பாருங்கள் நண்பர்களே. சமீபத்தில் ஒரு குறும்படம் பார்க்கிறோம். ஒரு வயசான அப்பா தன்னுடைய மகனோட உட்கார்ந்து தோட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த மகன்கிட்ட வாப்பா கேட்கிறாரு, ஒரு சிட்டுக்குருவி உட்காரு, இது என்னப்பான்னு கேட்கிறாரு. சிட்டுக்குருவின் பையன்காரன் சொல்றான். மீண்டும் அந்த சிட்டுக்குருவியை பார்த்து அவர் கேட்கிறார், இது என்னப்பான்னு கேட்கிறாரு. அதான் சொன்னேன்ப்பா சிட்டுக்குருவின்னு சொன்னேன்ல, அதே தான் அது என்னறாரு. 3வது முறையும் கேட்கிறாரு. அப்ப 3வது அந்த பையன் கோவப்படுறான், உங்களுக்கு வேற கண்ணு தெரியலையா உங்களுக்கு, சிட்டுக்குருவி தான் சொல்லிட்டேன் திருப்பி கேட்கறீங்க. அப்போது அந்த தந்தை அழுது கொண்டே சொல்லுகிறார், தம்பி 3 முறை கேட்டதுக்கே நீ என் மேல கோவப்படுற, சலிப்படைற, எரிஞ்சு உழுவுற. ஆனா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு குருவியை பார்த்து நீ பல முறை, இதை விட பல முறை நீ கேட்ட, இது என்னன்னு கேட்ட. நான் சிரித்துக் கொண்டே இது குருவிப்பா, இது குருவிப்பா, இது குருவிப்பா, நான் சலிக்காமலேயே நான் சொன்னேன். ஆனா நான் 3 முறை கேட்டதற்கே நீ இப்படி சலித்துக் கொண்டாய் என்போது அந்த மகங்காரன் வாப்பாவுடைய கையை பிடித்து அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். சோ நம்ம எவ்வளவுதான் டார்ச்சர் கொடுத்தாலும், எவ்வளவுதான் நம்ம என்ன விதமான விஷயங்கள் பண்ணாலும் தாய் தகப்பனுக்கு பாரமாகவே நம்ம இருக்க மாட்டோம், தெரிய மாட்டோம். ஆனா நமக்கு அவங்க வயசாயிட்டா பாரமா தெரியணும், கஷ்டமா தெரியணும். அன்றைய சஹாபாக்களை பத்தி பேசணுமா? சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபி தன்னுடைய தாயை தோளிலேயே சுமந்து கொண்டு நடந்து போறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்கப்பா போற? என் அம்மாவுக்கு ஹஜ்ஜி பண்ணணும்னு ஆசையா ரசூலுல்லாஹ், என் அம்மாவால் நடக்க முடியாது, என் தாயை நான் சுமந்து கொண்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், என் அம்மாவை நான் தூக்கிட்டு போறது ரொம்ப சிரமம் எனக்கு, இருந்தாலும் இது என்னுடைய தாய்க்கு நான் செய்கிற அதிகப்படியான பணிவிடையாக இருக்குமான்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டே சொல்கிறார்கள், என்ன தோழரை நீங்கள் கேட்கிறீர்கள், என்ன கேட்கிறீர்கள்? இந்த ஒரு பணிவிடை சிறப்பானதுதான், ஆனாலும் கூட இது இறுதியான உயரமான பணிவிடையாக இருக்காது. காரணம் என்ன தெரியுமா?
ஒரு பெண்மணி தன் குழந்தையை பெற்று எடுக்கும்போது அந்த பிரசவ வேதனையினால் பல அழுகை அழுகுவா இல்லையா? அப்படியான ஒரே ஒரு அழுகைக்காக தோழரே நீங்கள் காலமெல்லாம் தூக்கி சுமந்தாலும் அந்த அழுகைக்கு ஈடாகாது தோழரே என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த தோழர் அப்படியே தன்னுடைய தாயை நினைத்து அழ ஆரம்பித்து விட்டார். காலமெல்லாம் அம்மாவையும் அப்பாவையும் சுமந்தாலும் கூட ஒரு தாய் பிரசவ வேதனையில அழுகிறாளே, கதறாளே, அந்த ஒரு அழுகைக்கு ஈடாகாது என்று சொன்னால் அதற்கு பின்னால் நாம் என்னென்ன பணிவிடை செய்து கொண்டிருக்கிறோம். நான் உலகத்தில் யாருக்கு நல்ல பணிவிடை செய்யணும் சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் 3 என்ன சொன்னாங்க? உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள், அப்புறம் தந்தை என்று சொன்னார்கள். தாயின் காலடிதான் சொர்க்கம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு தாய் தந்தையை மதிக்காம அவர்களை முதியோர் இல்லங்களை சேர்க்கிறது, மகங்காரம் பார்க்காம மகளுடைய வீட்டில் போய் விட்டுறது, அந்த மகக்காரங்களும் தாயை ஒரு அடிமையை போல நடத்துகிற காலம் இருக்கா இல்லையா? இது உலக அழிவினுடைய ஒரு அடையாளம் தோழர்களே. இதை பத்தி நான் விரிவா பேசணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் அடுத்தடுத்த அடையாளங்கள் நாம் போக வேண்டிய நேரம் இருக்கிறது. இன்னைக்குள்ள நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. எனவே இன்னைக்கு 2 விதமான அடையாளத்தை நாம் பார்த்து இருக்கிறோம். ஒண்ணு, பள்ளி வாசல்களை ஓவர் அலங்காரப்படுத்துறது, அதை கொண்டு பெருமை அடிக்கிறது. இது நம்ம இன்னைக்கு கண்முன்னால பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து, ஒரு பெண்மணி தன் எஜமானியை, அதாவது தன்னை ஆட்சி செய்ய நிர்வகிக்கக்கூடிய பெண்ணை பெற்றெடுப்பான். என்ன அர்த்தம்? தாய் தந்தைய கண்டுக்காம மகளுடைய வீட்டில் போய் தஞ்சம் புகுந்து அங்கேயும் அடிமையாக வாழ்கிற பெற்றோர்கள் இருப்பார்கள். இதை நம்ம மேலோட்டமா புரியக்கூடிய ஒரு கருத்து. ஆக இந்த நிகழ்வின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் ஆழமாக பதிய வேண்டிய விஷயம், உங்க தாய் தந்தையோடு ஏதாவது மனஸ்தாபத்தில் இருக்கிறீங்களா, பிரச்சனையில் இருக்கிறீங்களா, ஒண்ணும் வேண்டாம், ஓடோடி போய் உங்க தாய் தந்தையுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நீங்க என்ன மன்னிக்கணும், அவங்க பிள்ளையா இல்லையான்னு கேளுங்க. அல்லது உங்களுடைய தாய் தந்தை உங்கள்கிட்ட இருக்கிறாங்களா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட், வயசான வாப்பா அம்மா நம்ம கையில வச்சிருக்கிறீங்களா, சுபஹானல்லாஹ், அவர்கள் மரணித்து விட்டால் அவங்களை கவனிக்க முடியலையே நீங்க வருத்தப்பட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு நீண்ட ஆயுசை கேளுங்க, நல்ல ராகத்தான மௌத்தை கேளுங்க. அதையும் தாண்டி அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்வதோடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கனிவாக இனிவாக பணிவாக நீங்கள் பேசுங்கள் தோழர்களே. இதனால் அல்லாஹ் நம்முடைய ஈமானை உயர்த்துகிறான். அவன் நேசிக்கக்கூடிய வழியில் நம்மை அல்லாஹ் ஆட்டுவான் நண்பர்களே. ஆக இனி மிக முக்கியமான அடுத்தடுத்த மறுமை நாளுக்கான அடையாளத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இனி நீங்கள் தயாராகுங்கள் தோழர்களே. ஏன் நம்ம உங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் உட்கார்ந்து நீங்க கேட்கறீங்க, இருந்தாலும் தொழுகைக்கு போன நம்முடைய கணவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ ஆசைப்படுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மனிதனுக்கான அறிவுரை என்ன தெரியுமா? அதாவது மனம் போன போக்கில் வாழ்றான் பாருங்க, அவன் வெற்றியாளன் அல்ல. எம்லிக்கு நப்ஸஹு, தன் நப்சை கட்டுப்படுத்திக் கொள்கிறான், மறுமை வாழ்க்கைக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறான் பாருங்க, இவன் தான் புத்திசாலியாக இருக்கிறான். அவன் முட்டாளுடைய நிலை அல்ல. மனசு போன மாதிரி போறான், அவன் முட்டாளுங்கிறாங்க. மனசை இருக்க பிடித்துக் கொண்டு நிலையான மறுமைக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்றானே, இவன் தான் புத்திசாலித்தனமான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அடிப்படையில மன இச்சை கட்டுப்பட்டு விடாமல் இந்த அழிவுகளை எல்லாம் பார்க்கும்போது அடையாளத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஒவ்வொரு கியாமத்தினால் அடையாளம் வீட்டு கதவை தட்டி கொண்டு இருக்கிறது. எனவே அல்லாஹ் நம்மை முழுமையாக அரவணைக்க தயாராகிற மறுமைக்காக வாழ்வோம் என்கிற மனநிலையோடு நாம் வாழ்வோம். தாய் தகப்பனிடத்துல சந்தோஷமாக அன்போட பணிவோடு பழகுவோம். அல்லாஹ் அதனால் நமக்கு வெற்றியை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.